ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெல் இன்ஸ்பிரான் 5590 இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த லேப்டாப்போட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து இந்த லேப்டாப்பில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா, அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் வீடியோ மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அதனால தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து இந்த லேப்டாப்பில் எப்படி ரன் ஆகுது, தென் இந்த லேப்டாப் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் பண்ணக்கு ஒரு கேப்பபிளான லேப்டாப்பான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் கண்டிப்பாக இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB ரேம் கண்டிப்பாக இருக்கணும், அவ்வளோதான். தென் இதில் பார்த்து நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம் இருக்குது. அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து கண்டிப்பாக வந்து கேப்பபிளாக ரன் பண்ணிடும். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டலோட 10th Gen i5 ப்ராசஸர் அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெடிக்கேட்டட் 2GB கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டான NVIDIA MX 250 இந்த கிராஃபிக்ஸ் கார்டும் கொடுத்துருக்கனால நமக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எமுலேட்டருமே நமக்கு வந்து பக்காவாக தான் ஒர்க் ஆகும். இருந்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேட் வீடியோ பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன், டபுள் டேப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோடிங் ஸ்க்ரீன் வந்துட்டு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்த ஒரு ப்ரீவியஸாக பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகுது. ஓகேங்களா, சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லே அவுட் இதுவுமே உங்களுக்கு லோட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு, லே அவுட்டும் உங்களுக்கு சேர்த்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், உங்களுக்கு லோட் ஆகிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டைமில் லோட் ஆகிருக்குன்னு. ஒரு மினிமம் செகண்ட்ஸ் தான் எடுத்துருந்து. தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எமுலேட்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓகே, உங்களுக்கு எமுலேட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக லோட் ஆகிட்டு, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பவர் சேவிங் மோடில் தான் வச்சுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா எமுலேட்டருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம வந்து இப்போ நார்மல் மோட்லேயே வச்சுருவோம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் எமுலேட்டர் உங்களுக்கு நான் வந்து லோட் பண்ணுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு, இதோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக லோட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, அதை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே லோட் ஆகும். நம்ம வந்து பவர் சேவிங் மோடில் தான் வச்சுருக்கோம். ஓகே, உங்களுக்கு இப்படியே புரிஞ்சிருக்கும் இந்த லேப்டாப்பில் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எவ்வளோ ஸ்பீடாக லோட் ஆகுது. தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஓப்பனிங் டைம்லாம் உங்களுக்கு எவ்வளோ எடுத்துருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணிடுவோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெல் ஐஜி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இன்டெல் ஐஜியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லோட் ஆகிட்டு, தென் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்டர், இது பார்த்தீங்கன்னா ஒரு 3D சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர் தான், ரொம்ப ஹெவியெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோட இது லைட் வெயிட் தான். ஓகேங்களா, இருந்தாலுமே உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் பார்க்குறதுக்காக சும்மா ஓப்பன் பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காலினெக்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் ஓஎஸ்மே உங்களுக்கு வந்து இங்கே 2GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவுமே உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்சிவாக தான் ஓப்பன் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஏதாவது ஓப்பன் பண்ணாமல் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் ஆகுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெல் இன்ஸ்பிரான் 5590 வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க.